நிப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன். என்னடா இது அப்படின்னு சொல்லி. ரொம்ப நன்றி. இந்த காலை பொழுதை இவ்வளோ இவ்வளோ ஆரோக்கியமாகவும், இவ்வளோ அமைதியாகவும், என்ன சொல்றது, வந்த நோக்கத்துக்கான என்ன சொல்றது, எதையோ வகையில யாருக்கோ ஒரு விஷயத்துக்காக, அது பயமா இருந்தாலும் சரி, மரியாதையா இருந்தாலும் சரி, இல்ல நல்ல விஷயங்கள கவனிக்கணும் அப்படிங்கிற எண்ணமா இருந்தாலும் சரி, அதை செய்கிறீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு என்னோட சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இப்படியே இருக்க வாழ்த்துக்கள். ரொம்ப சென்ட் ஜோசப் காலேஜ், நான் திருச்சிக்கு நிறைய ட்ரிப்பு நான் கல்லூரிகள் சம்மந்தமாக தான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட பரியேறு பெருமாள்லேருந்தே எனக்கு நிறைய கல்லூரி மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்ததில் என்னோடய திரைப்படங்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு. பேராசிரியர்கள் முக்கியமாக என்னோடய படங்களை தன் மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக, என்னோட 5 படங்களையுமே தன்னோட மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நிறைய பேராசிரியர்கள் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த மேடையில் முதல் அத்தனை பேராசிரியர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் எடுத்ததுக்கான நோக்கத்தையும் சரி, இந்த படங்களை எடுப்பதற்கான வழிகளையும் புரிந்து கொண்டு, இந்த படங்கள் ஏன் தேவை இந்த சமூகத்துக்குன்னு புரிஞ்சுக்கொண்டு, என்னை வந்து இந்த மாதிரியான படைப்பாளிகளை மக்கள்கிட்ட கொண்டு, மாணவர்கள்ட்ட கொண்டு அதிகமாக சேர்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா பேராசிரியர்களுக்கும் முதல்ல நன்றி. அப்புறம் இந்த கல்லூரியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். காலையில் இந்த கல்லூரி பற்றியான ஒரு அறிமுகம் அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். ரொம்ப நீளமாக இருந்துச்சு. நீளம்னா வருஷம் உட்பட, ஓகேங்களா? இவ்வளோ பழமையான ஒரு கல்லூரி. அதில் அப்துல் கலாம் இங்கே தான் படித்தாருன்னு சொன்னார் ஐயா. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதன் பிறகு எங்கள் சினிமாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய நிறைய பார்த்தேன். பிரசாத், பிரிட்டோ, டிஎஸ்கே இவங்க எல்லாருமே வந்து இங்கே படிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். பிரிட்டோ வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட்லாம் வந்துட்டு நடப்போம். அவர் இந்த காலேஜ் தான் படிச்சிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயம் நல்லா புரியுது. இந்த கல்லூரியில் படிக்கணுங்கிற ஆசையை, படிக்காமல் போயிட்டோமேங்கிற பொறாமையை வந்து இந்த கல்லூரியும் உங்களோட அமைதியும் இந்த கல்லூரியோட பற்றியான நினைவுகளும் எனக்கு ஏற்படுத்துது. என்ன பேச, இவ்வளோ அமைதியாக இருக்க கூட என்ன பேசணும் பயமாகவும் இருக்கு. கல்லூரிகள்லாம் முதல்ல நான் அடிக்கடி சொல்லுவேன், இல்லை நான் சின்ன வயசுல ஏங்கியிருக்கேன். கலை, ஆர்ட் ஃபார்ம் வந்து ஒரு மாணவனுக்கு இல்லை ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லி, நாம் எதன் பொருட்டு இல்லை எதை மையமாக வைத்து நம் சமூகத்தை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சமூகத்தை புரிந்து கொள்வது என்பது அப்படிங்கிறது வந்து தனி மனுஷனை, இண்டிவிஜுவல், ஒவ்வொரு சக மனுஷனையும் புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை, நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை, சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாம் வந்து செய்தியாகவோ இல்லை வந்து விஷயங்களாகவோ புரிஞ்சுக்கலாம். ஏதாவது வகையில் நமக்கு வந்து கடத்தப்பட்டுரும், நமக்கு என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சக மனுஷனோட அகத்தை பற்றி, அவனோட இதயத்தில் உள்ள வழிகளை பற்றி, சந்தோஷத்தை பற்றி, கேள்விகளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கலை ரொம்ப முக்கியமானது. உங்களுக்குள்ள ஆர்ட் ஃபார்ம் இருக்கணும். ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருந்தால் தான் உங்களால் வந்து ஒரு சக மனுஷனை கொண்டாட்டமாக, ஒரு சக மனுஷனை நண்பனாக, ஒரு சக மனுஷனை என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு வழியில் அவனோட உள்ளத்தை புரிந்து கொள்வதற்கு ஆர்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால தான் ஆடல், பாடல், ஏன் சினிமாக்காரங்களை எவ்வளோ மதிக்கிறாங்க, சினிமாக்காரங்களை ஏன் எவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஏதோ வகையில் அவங்க உங்களுக்குள்ள ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் முக்கியமான காரணம். நான் சொல்லுவேன், எங்கள் அண்ணன் வந்து இன்னைக்கு என்னோட ஓன் பிரதர் தாசில்தாராக இருக்காப்புல, அக்கா வந்து ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொரு அண்ணன் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்காங்க. இவங்களாம் நல்லா படித்தாங்க, பயங்கரமாக படித்தாங்க. நானும் நல்லா படித்தேன். ஆனால் நான் படிப்பை விட்டுட்டு சினிமாவுக்கு ஓடி வந்துட்டேன். அப்போ எங்கள் அம்மா இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா இப்போவும் நான் ஜெயிச்சிட்டேன், 5 படங்கள் எடுத்துட்டேன்.
ஆனாலும் எங்கள் அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க போகிற நேரம்லாம். ஏன்னா சினிமாவை அவங்க நம்பலை, இப்போ வரைக்கும் நம்பலை. ஏன்னா அவங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க, நீ இன்னும் செட்டில் ஆகலன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அவங்க சம்பளம் அவங்களுக்கு போதுமானதெல்லாம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா உறுதியாக நம்புகிறாங்க அது எல்லாமே நிலையானது. அவங்க வந்து ஒரு நிலையான வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க. நான் வந்து ஒரு நிலையான வாழ்க்கைக்குள்ளே போகல அப்படிங்கிறது எங்கள் அப்பாவோட அபிப்பிராயம். இந்நிலையான வாழ்க்கை அப்படிங்கிறது எதுன்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க சாகுற வரைக்குமான ஒரு வாழ்வின் கடைசி காலம் வரைக்குமான அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான பணம், இதுதான் முக்கியமான விஷயமா அவங்க பார்க்குறாங்க. சின்ன வயசுல நான் ஒன்று சொல்லுவேன், நான் வந்து எங்கள் அண்ணங்கிட்டலாம் சொல்லுவேன். நான் காலேஜை விட்டு நான் சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லும்போது அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. நான் அதுக்கப்புறம் சொல்லாமல் கொள்ளாமல் சினிமாவுக்குலாம் போயிட்டேன். சினிமாவுக்கு போனதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது வீட்டில் திட்டுவாங்க, அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க. போகிற நேரம்லாம் சினிமாவை விட்டுருன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி இப்போ அடிக்கடி சொல்லுவேன் நான். ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஒரே ஒரு படம் நான் எடுத்துட்டேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, மாரி செல்வராஜோட அண்ணனா தான் நீங்க பார்க்கப்படுவீங்க. மாரி செல்வராஜோட அக்காவா தான் நீங்க பார்க்கப்படுவீங்க. மாரி செல்வராஜோட அப்பா, அம்மாவா தான் நீங்க பார்க்கப்படுவீங்க. இதுக்கு நிச்சயமா நடக்கும் அப்படி சொல்லிட்டே இருப்பேன். அப்போலாம் அவங்க கிண்டலா பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, நான் 10ஆம் கிளாஸ்ல வச்சு இதையே சொன்னேன் நானு. 10த் படிக்கும்போது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்ல, "நீ என்னடா மார்க் எடுப்பேன்னு?" கேட்கும்போது, "நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். நம்ம வீட்டுக்கெல்லாம் மீடியா வரும். டிவிலாம் பேட்டி குடுப்பாங்க. வீட்லலாம் ஒழுங்கு பண்ணுவீங்க. வீட்லாம் ஓடெல்லாம் மாத்துங்க. வீட்ல செட் பண்ணுங்கன்னு" சொன்னேன். ஆனா 10த்ல நான் ஃபெயிலு. ஓகேங்களா? அந்த ஒரு நிகழ்வ வச்சு என்னைய ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டிவி வரும்னா, மீடியா வரும்னா, உன்னைய பேட்டி எடுக்க வரும்னா, நீ இப்படி பேசணும், அப்படி பேசணும். என்ன பத்தின்னு சொல்லிக் குடுத்தான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது. ஆனா ஃபெயிலு. இத வச்சு என்னைய அழ வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில நான் வந்து அ பரியேறும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், எங்க அம்மா, அப்பாவ தேடி போனாங்க எல்லாருமே. எங்க அண்ணன், தம்பிய தேடி போனாங்க எல்லாருமே. "யார் இவன்? உங்க தம்பி என்ன பண்ணான்? உங்க தம்பி எப்படி படிச்சான்? உங்க தம்பி எப்படி தூங்குனான்? உங்க தம்பி எப்படி விளையாடுவான்? உங்க தம்பி எவ்வளோ நேரம் முழிச்சுக்கிட்டு இருப்பான்? அவனுக்குள்ள சினிமா எப்படி வந்துச்சு? அவனுக்குள்ள டான்ஸ் எப்படி வந்துச்சு? அவன் ஏன் ஆட ஆரம்பிச்சான்? எப்படி சினிமா விட்டு ஓடி போனான்னு?" கேள்வி மேல கேள்வி. எங்க எல்லாமே ஏதோ பேசிட்டு அதுக்கப்புறம் எங்க அம்மா உன்ன கூப்பிட்டு சொன்னாங்க. "உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நம்ம வீட்டுக்குலாம் டிவில தூக்கிட்டு வருவாங்கன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன். அதான் சொன்னேன் நானு. நான் வருவாங்கன்னு சொன்னேன். 10ஆம் கிளாஸ்க்காக வருவாங்கன்னு நான் சொல்லல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் வர வைப்பேன்னு சொன்னேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு விஷயம் இருந்துச்சு. அத உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல அன்னைக்கு. ஒரு கலைத்தன்மை நமக்குள்ள இருக்கிற ஆர்ட் ஃபார்ம நாம வந்து வாய்மொழியா சொல்லி புரிய வைக்க முடியாது. எனக்கு சின்ன வயசுலயே தெரியும். நான் ஏதோ இவங்கள விட மாறுபட்ட ஒரு ஆளா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. எங்க அம்மா, அப்பாவ விட, என் அண்ணன் தம்பிய விட, என் ஊர்ல உள்ள பசங்கள விட, நான் இன்னொரு ஆளா இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு ஆள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் ஆடுகளோட பேச ஆரம்பிச்சேன். மாடுகளோட பேச ஆரம்பிச்சேன். நான் சின்ன வயசுலயே எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சேன். ஒரு பாட்டி தனிமையில உட்கார்ந்துருக்கான்னா, அந்த பாட்டி யார நெனச்சுக்கிட்டு இருப்பா? இப்ப என்ன உட்கார்ந்துகிட்டு இருப்பா? என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பா? ஒரு தாத்தாவும், பாட்டியும் உட்கார்ந்துருக்காங்கன்னா, அவங்க என்ன யோசிப்பாங்க? ஒரு குழந்தை வந்து யாரையோ தெருவுல ஊந்து வருது அப்படின்னா, அது இப்ப யார தேடி வருது? இப்படி எதையோ வகையில என்னோட என்னோட ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இயல்பா இல்லாம, அகம் சார்ந்ததாவே இருந்துச்சு. இப்ப எங்க அப்பா என்ன திட்டிக்கிட்டு இருக்காருன்னா, எங்க அப்பா திட்டுற காரணம் எனக்கு கேட்கவே கேட்காது. எங்க அப்பா மண்டைக்குள்ள, எங்க அப்பாவோட இதயத்துக்குள்ள இப்ப என்னென்ன ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்? எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பார்? ஏன்னா வார்த்தை அப்படிங்கிறது வெறுமனே ஒரு சென்ஸ் ஆகாது. ஒரு பையன எந்த அளவுக்கு திட்டணுமோ அந்த அளவுக்கு திட்டுவாங்க. ஆனா என்னைய திட்டும்போது கூட, அவன் மைண்டுக்குள்ள, அவன் இதயத்துக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். இந்த திட்டுற வார்த்தைங்கிறது வேற, உள்ள நினைக்கிற வார்த்தைங்கிறது வேற. இப்படி ஒண்ணு ஒண்ணா நான் அவங்கள விட்டு விலகி விலகி இருந்தேன். அதுக்கு காரணம் எனக்கு சின்ன வயசுலயே எனக்குள்ள வந்த ஆர்ட் ஃபார்ம் தான் மெயின் காரணம். அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து என்னைய வந்து ஒரு நிலையான ஒரு விஷயத்த நோக்கி நகர்த்துச்சு. அந்த ஆர்ட் ஃபார்ம் தான் என்னைய வந்து நீ தனித்து இருந்தா கூட நான் சென்னைக்கு போகும்போது சென்னையில எனக்கு யாரையுமே தெரியாது. நாம் தனித்து விடப்பட்டாலும் கூட, நான் தனித்து இருந்தாலும் கூட, நான் யாருமற்ற உலகத்தில் அனாதையாக நின்றாலும் கூட, எனக்குள்ள இருக்கக்கூடிய கலை, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்ட் ஃபார்ம் என்னை ரசிக்க சொல்லிக் குடுத்துச்சு. என்னையவே எனக்கு ரசிக்க சொல்லிக் குடுத்துச்சு. நான் என்னைய பயங்கரமா ரசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு, ஒரு ஆற்றுக்கு முன்னாடி நின்னு, ஒரு கடலுக்கு முன்னாடி நின்னு, ஒரு பெரிய மலைகளுக்கு முன்னாடி நின்று, இல்ல யாருமே இல்லாத ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆலமரத்துக்கு கீழ நின்னு என்னைய ரசிக்க ஆரம்பிச்சேன். அப்படி ரசிக்க ஆரம்பிச்சு தான் என் வாழ்க்கை எனக்கு பிடிபட ஆரம்பிச்சுச்சு. முதல்ல
சினிமாவை நான் என்ன யோசிச்சோம்னா, நானும் உங்கள மாதிரி பயங்கரமான ஒரு சினிமா கமர்ஷியல் ஒரு ஹீரோயிசமான தியேட்டர்ல ஆடி, பாடி, கத்தி, கொண்டாட்டமா, சட்டையெல்லாம் கழட்டி, தெருவுல ஆடி பாடின ஒரு ஒரு ஃபேன் தான் நானும். இன்னைக்கும் ரஜினி சார், விஜய் சாரோட ஃபேனா தான் நான் இருந்திருக்கேன் அப்போ. நீ கை தட்டின்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் சினிமா பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த ரஜினி சார், விஜய் சார் சினிமாக்கள் தான் என்னைய வந்து சினிமாக்கு தள்ளிட்டு வந்துச்சு. அப்போ நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் கல்வி அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். எங்க டைரக்டர் ராம் சார் வந்து எனக்கு வந்து புத்தகங்கள வாசிக்க குடுத்தாரு. நான் லிட்ரேச்சர் வாசிக்க ஆரம்பிச்சேன். அந்த லிட்ரேச்சர் வந்து எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. என்னோட கலையின்குள்ள, என்னோட வாழ்க்கைக்குள்ள, என்னோட சினிமாக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது நான் வாசிச்ச லிட்ரேச்சர் தான். அதுக்கு ஏன்னா, நம்மளால வந்து ஒரு குறுகிய வாழ்க்கை தான் வாழ முடியும். குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு டைரக்டரா இருக்கனால, நான் கொஞ்சம் நெறைய மனுஷங்கள பார்த்துருப்பேன். நீங்க ஒரு மனுஷங்கள பார்த்துருப்பீங்க. இந்த உலகத்தின் அத்தனை மனிதர்களையும் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷங்களையும் நம்ம பார்த்துறணும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷங்கள்ட்டயும் நம்ம பேசிறணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கையான விஷயங்களையும் நம்ம பார்த்துறணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்தின் கடைக்கோடி மனுஷனையும் கைய பிடிச்சு பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது லிட்ரேச்சர் வாசிக்கிறது தான். நீங்க செய்ய வேண்டியது புத்தகங்களை வாசிக்கிறது தான். ஏன்னா, நிச்சயமா நம்மளால இந்த உலகத்தின் எல்லா மனுஷங்களையும் பார்த்துற முடியாது. இந்த உலகத்தின் எல்லா மனுஷங்களையும் நம்ம பேசி பழகிட முடியாது. நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கால அளவுல நம்மளால எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ, அவ்வளவு தூரம் தான் பயணிக்க முடியும். ஆனா உலகம் ரொம்ப பெருசு. மனிதர்கள் வந்து என்ன சொல்றது? நம்மளால யோசிக்க முடியாத அளவுக்கு மனிதர்கள் இருக்காங்க. யோசிக்க முடியாத அளவுக்கு கல்ச்சர் இருக்கு. யோசிக்க முடியாத அளவுக்கு பண்பாடு இருக்கு. யோசிக்க முடியாத அளவுக்கு இயற்கையோட அதிசயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுட்டு தான் நீங்க போணும். இந்த உலகத்தின் அத்தனை விஷயங்களையும் நான் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எடுக்க வேண்டியது முதல்ல புத்தகங்கள தான். நீங்க புத்தகங்களின் வழியாக உங்களுக்குள்ள இருக்க விஷயங்கள தேடி போனீங்க அப்படின்னா, நீங்க இருந்த இடத்துல இருந்துகிட்டு, நீங்க எல்லாத்துக்கும் காசு செலவு பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் பயணப்பட்டு தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா வாழ்க்கை எல்லாத்துக்கும் அப்படியே ஒரே மாதிரியான வாழ்க்கை நம்மகிட்ட இல்ல. நம்ம அம்மா, அப்பா நமக்கு அவங்களால என்ன முடியுமோ அத நம்ம குடுக்குறாங்க. நம்மளோட அண்ணன், தம்பி அவங்களால என்ன முடியுமோ நமக்கு குடுக்குறாங்க. நம்மளோட நண்பர்கள் அவங்களால என்ன முடியுமோ நமக்கு குடுக்குறாங்க. நம்மளோட பேராசிரியர்கள் அவங்களால எவ்வளவு சொல்லிக் குடுக்க முடியுமோ அவ்வளவு சொல்லிக் குடுக்குறாங்க. இதையும் தாண்டி நாம் இந்த உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் நம்ம போணும் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டியது வாசிப்பு தான். கலை ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது வெறுமனே ஆடுறது, பாடுறது அது மட்டும் கிடையாது. நீ ஒரு கலைஞனா இருக்கணும். நீ உனக்கு ஆடுறது பிடிக்குது, பாடுறது பிடிக்குது அப்படின்னா, அதுக்குள்ள நீ தன்னிலை உணர்தலோடு செயல்பட ஆரம்பிக்கணும். தன்னிலை உணர்தல் அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணம், தன்னிலை உணர்தல் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும்னா, நீ வாசிக்க ஆரம்பிக்கணும். எல்லா மனுஷங்களையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம். நீ வாசிப்பு இல்லாம இருக்கும் பட்சத்தில், நீ என்ன பண்ணுவன்னா, உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நிகழவே நிகழாது. ஏன் உனக்குள்ள ஒரு மாற்றம் நிகழணும் அப்படின்னா, உன் வாழ்க்கைய நீ ரசிக்கணும் முதல்ல. நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், இன்னொருத்தனை பார்த்தே ஏங்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையோட ஒப்பீடு எப்படி இருக்குன்னா, பக்கத்துல இருக்க பொண்ண பார்த்து, பக்கத்துல இருக்க ஆண பார்த்து, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட பார்த்து, பக்கத்து வீட்டுக்காரன பார்த்து, பக்கத்துல ரோட்ல பைக்ல போறவன பார்த்து, கார்ல போறவன பார்த்து, நம்ம அப்படிதான் வாழ்க்கைய ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்கோம். அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுருச்சு, நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படல. அவங்ககிட்ட பைக் இருக்கு, நமக்கு பைக் இல்ல. அவங்ககிட்ட கார் இருக்கு, நம்மகிட்ட கார் இல்ல. அவங்ககிட்ட அப்படி ஒரு வீடு இருக்கு, நம்மகிட்ட ஒரு வீடு இல்ல. அவன் அந்த காலேஜ்ல படிக்கிறான், நம்ம இந்த காலேஜ்ல படிக்கிறோம். அவன் அந்த மாதிரி காஸ்டியூம் போடுறான், நம்ம இந்த மாதிரி காஸ்டியூம் போடுறோம். இது எல்லாமே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இதுதான் வாழ்க்கையோட என்ன சொல்றது? தூரமா பார்த்துக்கிறோம். அந்த இடத்துக்கு போணும், அந்த இடத்துக்கு போணும் அப்படின்னு சொல்லி. இது நிச்சயமா சொல்றேன். இது ஒரு ஆசையா இருக்கலாம். இது குழந்தையா இருக்கும்போது ஆசையா இருக்கலாம். எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஆசை வரும். ஆனா, இதை தாண்டி உங்களை நீங்கள் ரசிப்பதற்கு, உங்களை நீங்கள் கொண்டாடுவதற்கு, முதல்ல உங்கள புரிஞ்சுக்கணும் முதல்ல. அது ரொம்ப அவசியம். இவ்வளோ அமைதியா நீங்க இருக்கீங்கிறதே உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா, ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களால அமைதியா இந்த விஷயம் ஏன் நடக்குது? இந்த இந்த நிகழ்வு எதுக்காக கூட்டப்படுது? எதற்காக இந்த மேடை செட்டப் செய்யப்பட்டிருக்கு? எதற்காக மார்க் செல்வராஜ்ன்னு ஒருத்தர் வர வைக்கப்பட்டிருக்காங்க? எதற்காக இவ்வளோ பேராசிரியர்கள் ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க? எதற்காக இத்தனை பேர் கூடப்பட்டிருக்கோம் அப்படின்னு யோசிச்சாலே போதுமானது. ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக, ஏதோ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக, இன்னும் நம் வாழ்வில் இன்னும் மேம்பட்டு அடுத்த இலக்கை அடைவதற்காக நாம் அத்தனை பேரும் ஒண்ணா சேர்ந்திருக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த புரிதல்கள் தான் நம்ம என்ன செய்றோம், டெய்லி என்ன செய்றோம், டெய்லி வாழ்க்கைய எப்படி மெனக்கிடுறோம், டெய்லி வாழ்க்கையில யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பழகணும், என்ன மாதிரியான வார்த்தைகள நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இது நம்ம ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய ஸ்கூல் புக்கே, காலேஜ் புக்ஸே படிக்க வேண்டியிருக்கும்.
அதை தாண்டி கேப் கிடைக்கும் போது நீங்கள் லைப்ரரிக்கு செல்வது, நூலகங்களுக்கு செல்வது, மிகச்சிறந்த புத்தகங்களை வாசிப்பது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி நீ வந்து ஏன்னா நான் படிக்கிற பையன் நான் எப்படி சார் புக்கு படிக்கிறதுன்னு கேட்பாங்க. எனக்கு ஸ்கூல் படிக்க நேரம் போயிடுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் ஸ்கூல் தான் படிக்கிற, காலேஜ் தான் படிக்கிற, தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறல்ல, அதுக்கு நேரம் இருக்குல்ல, கிரிக்கெட் விளையாடுறல்ல, அதுக்கு நேரம் இருக்குல்ல, கிரவுண்டுக்கு போய் விளையாடுறல்ல, அதுக்கு நேரம் இருக்குல்ல. அதே மாதிரி அப்படி ஒரு விஷயமா நீ லைப்ரரிக்கு போறதையும் பாரு. அப்படி ஒரு விஷயமா நீ ஒரு கதை புத்தகத்தையோ, சிறுகதை புத்தகத்தையோ, ஒரு நாவலையோ, இல்ல வந்து ஒரு ஒரு ட ஒரு என்ன சொல்றது, ஒரு நான் ஃபிக்ஷனையோ எடுத்து நீ வாசிக்க ஆரம்பி. இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு திருச்சியை பற்றியான ஒரு முழு விவரம் உங்களுக்கு தெரியும்? நீங்க கல்லூரிக்கு வந்துட்டீங்க. இந்த திருச்சியை பற்றியான ஒரு 1/4 மணி நேரம் பேச சொன்னா நீங்க என்ன பேசுவீங்க? நீங்க இது இது கல்லூரி வந்ததுக்கு முன்னாடியே நீங்க திருச்சியை பற்றி முழுசா தெரிஞ்சிருக்கணும். திருச்சி எப்படிப்பட்ட ஊர்? நாம வாழக்கூடிய பகுதி எப்படிப்பட்ட பகுதி? நாம் என்னவா இருக்கிறோம்? இந்த திருச்சிக்கும் நமக்கு என்ன ஒரு உறவு இருக்கு? இது எல்லாத்தையும் எதையாவது ஒண்ண நீ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். நான் சின்ன வயசுல அத செய்ய ஆரம்பிச்சேன். ஏதோ ஒரு வகையில நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு வகையில தொடர்ந்து ஏங்கிக்கிட்டே இருந்தேன். நான் ஜெயிப்பனா, தோப்பனாலாம் எனக்கு தெரியல. எனக்கு ஒரு படம் ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதும், தோற்கிறதும் இன்னொருத்தர் சார்ந்து தான் இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கணும். எனக்கு ஒரு புடிசர் வந்து என் கதைய ஓகே பண்ணணும். எனக்கு புடிசர் கதைய ஓகே பண்ணா தான் எனக்கு படம் கிடைக்கும். ஏன்னா காசு போட போறது அவங்க. பட் அவங்க வர்றாங்க, வரல, என் கதைய ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல. நான் ஏங்கிக்கிட்டே இருக்கணும்ல. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க. நான் கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். வரவங்கட்டலாம் கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட பரியேறும் பெருமாள் 100 புடிசருக்கு சொல்லப்பட்ட கதை. கிட்டத்தட்ட 100 புடிசர்கிட்ட போய் நான் வந்து சொல்லப்பட்ட கதை. 100 புடிசர்கள் வந்து நிராகரிச்ச கதை தான் பரியேறும் பெருமாள். அதுக்கப்புறம் ரஞ்சித் அண்ணன் இருந்ததுனால அது சாத்தியமாச்சு. அவர் இல்ல அப்படின்னா அந்த படம் எடுக்கப்பட்டிருக்காது. அந்த படம் எடுக்கப்படலன்னா மாரி செல்வராஜோட ஃபிலிமோகிராபி இப்படி 5 படங்கள் எடுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஒருவேளை நான் வந்து விரக்தியாயி இந்த கதைகள ஏத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் கமர்ஷியல் என்ன கதைய ஏத்துக்குவாங்களோ அந்த கதைக்கு நான் போயிருப்பேன். ஆனா அப்படி போகல. அதுக்கான காரணம் என்னன்னா, நான் ஏங்கிக்கிட்டே இருந்தேன். அந்த இயங்குதலும், அந்த பற்றுதலும், அந்த தொடர்ந்த வாசிப்பும் தான் என்னோட 5 படங்களையுமே எடுக்க வச்சுச்சு. இப்படி ஒரு ஃபிலிம் மேக்கரா, இப்படி ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிலிம் மேக்கரா என்னைய மாத்துனது என்ன அப்படின்னா, நான் வாசிச்ச வாசிப்பு தான். ஏன்னா என் வாழ்க்கை எனக்கு மட்டும் இல்ல. எல்லார்கிட்டயும் இந்த வாழ்க்கை இருக்கு. எல்லாருமே அந்த வாழ்க்கைய என்ன சொல்றது? அந்த வாழ்க்கைய சொல்றதுக்கான தகுதியும், அந்த வாழ்க்கைய சொல்றதுக்கான திராணியும் எல்லாத்துக்கும் வருதான்னு கேட்டா வராது. ஏன்னா நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு உண்மை இருக்கு அப்படின்னா, அந்த உண்மை உங்க அப்பாட்ட சொல்ல முடியாம கஷ்டப்பட்ட உண்மையும் உங்ககிட்ட இருக்கலாம். உங்க அம்மாட்ட சொல்ல முடியாத கஷ்டப்பட்ட உண்மையும் உங்ககிட்ட இருக்கலாம். ஒரு பேராசிரியர்கிட்ட சொல்ல முடியாத உண்மையும் உங்ககிட்ட இருக்கலாம். ஒரு சக நண்பன்கிட்ட சொல்ல முடியாத உண்மையும் உங்ககிட்ட இருக்கலாம். ஏன் அந்த உண்மைய நீங்க சொல்ல முடியாம தவிக்கிறீங்க அப்படிங்கன்னா, அந்த உண்மையை எப்படி தொடங்குவது? எப்படி சொல்ல ஆரம்பிப்பது? அது எந்த மொழியில் சொல்லுவது? எந்த விஷயமா அத நம்ம கடத்துவது நமக்கு தெரியாமலே பல பேர் பல விஷயங்கள நம்ம பேசாமலே இருக்கோம். அதுக்கு காரணம் நம்மட்ட கம்மியான லாங்குவேஜ் தான் நம்மட்ட இருக்கு. நமக்கு ஆல்ரெடி கேட்டு பழகுன அந்த வார்த்தைகளே பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால சில உண்மையோட வீரியம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீ பிரத்யேகமான லாங்குவேஜ், பிரத்யேகமான மொழிய இன்னும் கற்றுக்கொண்டார் அப்படின்னா, உன்னையால ஈஸியா பேச முடியும். எங்க அப்பாட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய நெறைய இளைஞர்கள் நான் பார்ப்பேன். எங்க அப்பா கிட்ட நான் பெருசாலாம் பேசிக்க மாட்டேன் தலைவரே அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, பேசுதல் உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கணும். உரையாடுதல் உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கணும். யார்கிட்ட உரையாடணும் அப்படின்னா, யார்கிட்டலாம் நீ கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு நம்புறியோ, யார்கிட்டலாம் நீ வந்து பேசினா ஒரு பெரிய விஷயம் மாற்றம் நடக்கிறியோ, அவங்ககிட்ட துணிஞ்சு நீ பேச ஆரம்பிக்கணும். அப்படி பேசல அப்படின்னா, இப்படி ஒரு சிக்கல் நடக்கத்தான் செய்யும். நீ பேசாமலே இருந்து எதையும் சாதிக்கவே முடியாது. அப்பாவா இருந்தாலும் சரி, அது பேராசிரியர்களா இருந்தாலும் சரி, நான்லாம் வந்து கல்லூரி படிக்கும்போது எங்க எங்க ஆசிரியர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். முழுக்க முழுக்க மாரி செல்வராஜ்ங்கிறவன் படிப்ப விட்டு ஓடி போன பையன் தான் நானு. ஆனா, என்னோட 1 ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் லா காலேஜ் வரைக்கும் படிச்சேன். அதுவரைக்கும் என்னோட ஆசிரியர்கள் என்ன பயங்கரமா நேசிச்சாங்க. எனக்கு ஏதோ வகையில அவங்க என்னைய ரொம்ப பிரியப்பட்டாங்க. என்னை நேசிச்சாங்க. நான் அவங்க முன்னாடி ஆடி காமிச்சேன். அவங்க முன்னாடி பாடி காமிச்சேன். ஏதாவது கூப்பிட்டு "டேய் ஆடுறா" அப்படின்னா ஆடிடுவேன். பாடுறான்னா பாடிடுவேன். ஏதாவது பேசு அப்படின்னா பேசுவேன். கவிதை சொல்லுனா கவிதை சொல்லுவேன். எனக்கு குடுக்கப்பட்ட எந்த வாய்ப்பையும் நான் வந்து வெட்கப்பட்டோ, இல்ல வந்து எதுக்குமே நான் வந்து விட்டதே கிடையாது. ஒவ்வொரு வாய்ப்பையும் இறுக பற்றிக்கிட்டு, இதுதான் என் வாய்ப்புன்னு சொல்லி, எப்படிடா மேடை கிடைக்காதா, மேடை கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்ச ஒரு ஆள் நானு. ஏன்னா எங்க ஊர்ல மேடையே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு பொங்கல் விழா நடக்கும். அந்த பொங்கல் விழாவுக்காக வருஷம் ஃபுல்லா காத்திருப்பேன் நானு. அந்த பொங்கல் விழா அன்னைக்கு தான் ஊர்ல ஆட முடியும், பாட முடியும். அது மட்டும் தான் அனுமதி. இன்னைக்கு அப்படி இல்ல உங்களுக்கு. இன்னைக்கு அவ்ளோ மேடைகள் இருக்கு. உங்களோட திறமையை காட்டுவதற்கு உங்க கையிலேயே ஒரு மேடை இருக்கு. ஃபோன் வச்சிருக்கீங்க. அந்த ஃபோன எப்படி பயன்படுத்துறீங்கன்னு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பெர்சனாலிட்டி இன்னைக்கு நான் மட்டும் செலிபிரிட்டி கிடையாது. நீங்க நெனச்சா நாளைக்கு நீங்க நெனச்சா இந்த கூட்டத்துக்குள்ள நாளைக்கு யார் வைரல் ஆகப் போறான்னு எனக்கு தெரியாது. நீங்க எந்த அடிப்படையில நீங்க வைரல் ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது. அது நெகட்டிவா, பாசிட்டிவான்னு எனக்கு தெரியாது.
என்ன வேணாலும் நிகழலாம். ஒரு தனி மனுஷனால சாத்தியப்படாது எதுவுமே இல்ல அப்படிங்கிற காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு தனி மனுஷனால ஒட்டுமொத்த சமூகத்தையும் தன் பக்கம் திருப்ப முடியும். அது நெகட்டிவா, பாசிட்டிவாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா ஒரு தனி மனுஷன் நெனச்சா, என்ன ஆனாலும் தன் பக்கம் திருப்ப முடியும். நானும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் என்பதை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு தனி மனுஷன் நெனச்சா காட்ட முடியும். அப்படி ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எஸ். நீங்க நெனச்சா ஒரு வீடியோ போட்ற முடியும். இந்த சமூகத்த திட்டியோ, இந்த சமூகத்தை ஆதரிச்சோ, ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியோ, ஏதோ ஒண்ணு போட்ற முடியும். அப்படியாப்பட்ட காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த காலத்தை, இந்த காலகட்டத்தை, இந்த விஷயம், இந்த அறிவியலை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால சொல்றேன், ஒரு சக நண்பனா சொல்றேன். இப்ப இருக்க காலகட்டத்தை நீங்க நினைக்கலாம், கல்லூரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்படி வச்சுக்கலாம் பிளான், இப்படி வச்சுக்கலாம் பிளான் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கிடைக்கிற நேரத்த ரொம்ப ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துங்க. சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம், ஒரு 5 பக்கம் வாசிங்க. ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மொழி கிடைக்கும். நல்ல மனிதர்களை புரிஞ்சுக்குவீங்க. பெர்ஸ்பெக்டிவ் முதல்ல சேஞ்சஸ் ஆகும். உங்க நண்பர்களை பற்றி, உங்க தோழிகளை பற்றி, உங்க காதலை பற்றி, அப்பா, அம்மாவ பற்றி. ஏன்னா ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பண்பட்ட வார்த்தைகள் நமக்கு வேணும். நம்ம டக்குன்னு ஆத்திரத்துல நெறைய பேசிர்றோம். ரொம்ப நெருக்கமானவங்கட்ட கூட வார்த்தைகள யூஸ் பண்ணிருவோம். சொன்ன வார்த்தைகள திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி அடுத்தவங்கள கடுப்பேத்தி, இவன பார்க்கவே கூடாதுங்கிற இடத்துக்கு நம்ம தள்ளிர்றோம். அதுக்கு காரணம் நம்மகிட்ட மொழி கம்மியா தான் இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம வாசிக்கிறதே இல்ல. நீங்க நல்லா வாசிச்சீங்க அப்படின்னா, நல்லா படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசுறதே பிடிக்க ஆரம்பிக்கும். உங்கட்ட யாராவது முரண்பட்டு வந்தாங்கன்னா, அவனுக்கு புரிய வைப்பது அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட பெரிய உத்தமம் என்ன தெரியுமா? வாழ்க்கையோட மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? கொண்டாட்டம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட முரண்படுற ஆட்களை நீங்கள் திட்டாம, கோவப்படாம, அவங்க மீது திருப்பி அன்பு செலுத்தி, அவங்களுக்கு புரிய வச்சு, அவங்களோட உரையாடி, அவங்கள வென்றெடுப்பது தான். திருப்பி அவங்கள உங்களை புரிந்து கொள்ள வைப்பது தான் மிகப்பெரிய சாதனையா நான் நினைக்கிறேன். ஏன்னா சக மனுஷ இது அத்தனையுமே இங்க இங்க உருவாக்கப்பட்ட அத்தனை கண்டுபிடிப்புகளும், அத்தனை டெக்னாலஜியும், இவ்வளவு பணம், பேரு, புகழ் இது எல்லாம் எதுக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க? சக மனுஷனோடு நிம்மதியாக, சந்தோஷமாக, பிரியப்பட்டு வாழ்வதற்காக மட்டும் தான் இத்தனை விஷயங்களும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே எங்க போறதுக்கு? இத்தனை டெக்னாலஜிய வச்சுட்டு நம்ம எங்க போவீங்க? சக மனுஷனோட வாழ்வதற்கான எப்படியாவது சக மனுஷனோட ஒருத்தன் நேசிச்சு வாழ்ந்துட மாட்டானாங்க ஏக்கத்துல தான் அத்தனை கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்படுது. ஒரு ஃபோன் எது கண்டுபிடிச்சாங்க? நம்ம முதல்ல இப்படி பேசிட்டு இருந்தோம். இந்த ஃபோனோட கண்டுபிடிப்போட நீங்க நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றோம். நீங்க வந்து டெக்னாலஜி Facebook, வாட்ஸ்அப்னு என்னென்னமோ யூஸ் பண்றோம். இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏதோ பொருட்டு மனுஷர்கள் பிரிந்து போகிறார்கள். ஏதோ ஒன்று பொருட்டு பிரியப்பட்டவர்கள் விலகி போகிறார்கள். ஏதோ ஒன்று பொருட்டு தூரமாகி நம்ம ரொம்ப தூரமா போயிடுறோம். இதை இன்னும் நெருக்கமாக்குவதற்கு, இந்த பிரியத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நம்ம அதுக்குள்ளயும் சண்டை தான் போடுறோம். பயங்கரமா. வாட்ஸ்அப்லயும் சண்டை தான் நடக்குது. Facebookலயும் சண்டை தான் நடக்குது. எல்லா பக்கமும் சண்டை தான் நடக்குது. இது அத்தனையுமே மனிதர்களை நெருக்கமாக்குவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா அங்கேயும் போய் நம்ம வந்து ஃபேமிலி குரூப்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க வாட்ஸ்அப்ல. நான்லாம் என் குரூப் காலைல ஓப்பன் பண்ணாலே பயமா இருக்கும். அதுக்குள்ள அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துட்டு இருக்கும். இது எல்லாமே ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு. அதுக்கு பிரச்சனை என்னன்னா, நம்மகிட்ட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வரவே மாட்டேங்குது. இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் பிரச்சனையா இருக்கு நம்மகிட்ட. நம்ம உரையாடலுக்கு தயாராவே இல்ல. ஒரு வாத்தியார் ஒரு வாத்தியார் கிளாஸ்ல வந்து ஒரு புரொஃபசர் பாடம் நடத்துறாருன்னா, நம்ம இன்னும் அத லெசனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது லெசனாவே அதனாலேயே அது லெசனா நடத்தப்படுது. நெறைய பேராசிரியர்கள் வெறுமனே அது பாடமாவே நடத்தப்படுறாங்க. அவங்க வர்றாங்க, பாடம் நடத்துறாங்க, அந்த பாடத்த நடத்தி முடிச்சுட்டு போயிடுறாங்க. நீ என்னைக்கு அது லெசன் இல்ல, அது வாழ்வதற்கான நம்ம அடுத்து இயங்குவதற்காக, வாழ்வை புரிந்து கொள்வதற்காக, அது நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க உரையாடல்ன்னு நீங்க நினைச்சீங்களோ, அன்னைக்கு அத பயங்கரமா கவனிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா நம்ம அந்த அந்த ஃபார்மட்லயே நம்ம இல்ல. அது எக்ஸாம்க்காக நடத்தப்படுது. நம்ம எக்ஸாம்க்காக படிக்கிறோம். நம்ம எக்ஸாம்க்காக எழுதுறோம். அவர் எக்ஸாம்க்காக நம்ம சொல்லிக் குடுக்கிற ஒரு பேராசிரியர். அவ்வளவுதான் அவருக்கும் நமக்குமான உறவு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர், உங்களுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையை கற்றுக்கொண்ட ஒரு மனிதர், உங்களுக்கு முன்னாடி இலக்கியங்களை, உங்களுக்கு முன்னாடி சமூகத்தை, உங்களுக்கு முன்னாடி அறிவியலை, உங்களுக்கு முன்னாடி விளையாட்டை கற்றுக்கொண்ட ஒரு மனிதர் உங்களுக்கு அத கடத்துறாரு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். விளையாட்டு பேராசிரியரோ, இல்ல வந்து அறிவியல் பேராசிரியரோ, இல்ல வந்து கலை பேராசிரியர், ஆர்ட் ஃபார்ம் பேராசிரியரோ எல்லாருமே தான் கற்றுக்கொண்டதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துறாங்க. அவ்வளவுதான். நாம என்ன நினைக்கிறோம், எக்ஸாம்க்கு பாடம் நடத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப நீ அடுத்து அதான் செய்ய போற. அவங்க போனதுக்கு அப்புறம் நீ படிச்சத நீ அடுத்த ஜெனரேஷன் கடத்துவ. அப்படி கடத்தப்பட்டு தான் நாம அந்த இடத்தை அடைஞ்சிருக்கோம். அப்ப என்ன முக்கியமானது என்ன? போன தலைமுறையோட இந்த தலைமுறை உரையாடுதல். இப்ப நிகழ்ந்துகிட்டு இருக்கிறது அத்தனையுமே உரையாடுதல். இப்ப நான் உங்ககிட்ட வந்து உரையாடிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் உங்களுக்குமான யோசிச்சுப்பாங்க. எனக்கும் உங்களுக்குமான பெரிய நான் எங்கேயோ பொறந்தேன், நீங்க எங்கேயோ பொறந்தீங்க.
இப்போ நீ சந்திக்கிறீங்க, நான் பேசுறது எவ்வளோ கேட்டுக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் பேசுறத நீங்க கேட்டு தான் ஆகணும். என்னோட படங்கள நீங்க பார்த்து தான் ஆகணும். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு எனக்கு ஒரு பிணைப்பு வந்துடுச்சு இப்போ. நெறைய பேர் இன்னைக்கு காலைல எந்திரிச்சு திட்டிக்கிட்டே தான் காலைல பார்த்தா WhatsAppல 4 திட்டி 4 மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ஏதோ வகையில அவன நான் துன்புறுத்தியிருக்கேன். ஏதோ வகையில அவன நான் அவன் என்ன சொல்றது? அவனோட வாழ்க்கைக்குள்ள நான் ஒரு கல்ல எடுத்து எறிஞ்சிருக்கேன். நீ வாழ்றது தப்புன்னு சொல்றேன். உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. ரொம்பவே எல்லா விஷயத்தையும் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. ஏன்னா, நம்ம ஒரே பார்வையில பார்த்து என்ன ஆகுதுன்னா, இது சரி, இது தப்பு, இது சரி, இது தப்பு அப்படின்னே வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, தப்புங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா மனிதர்களும் வாழத்தான் ஆசைப்படுறாங்க. எல்லா குற்றங்களும் ஏதோ ஒரு அடிப்படையில, ஏதோ ஒரு ஒரு பிறழ்வுல நடக்கக்கூடியதா நான் பார்க்கிறேன். ஏன்னா, எல்லாரையும் பேசுவதற்கு எல்லாரையும் வாழ்வதற்கான தகுதி இந்த சமூகத்துல இருக்கு. அதனால தான் சொல்றேன், உரையாடுங்கள். சக மனுஷங்க கூட உரையாடுங்கள். சந்தோஷமா இருங்க, விளையாடுங்க, பேசுங்க, விளையாடுங்க. எது பண்ணாலுமே ஒரு நேர்மையா, ஒளிமுறை இல்லாம நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா கடந்து போய்க்கிட்டே இருப்பீங்க. எதை எப்ப நீங்க ஒளிச்சு வைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எதை நீங்க மறைச்சு வைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் கனம் கூடிக்கிட்டே போகும். அந்த கனத்த வச்சுட்டு உங்களால ஓடவே முடியாது. அப்ப என்னால முடியல, என்னால நகர முடியல, என்னை சுத்தி வேலி போட்டாங்க, என்னை சுத்தி அடைச்சுட்டாங்க, எனக்குன்னு யாருமே இல்ல. இந்த மாதிரியான வாதங்களை சொல்ல ஆரம்பிப்பீங்க. உன்கிட்ட ஒரு சுமை இருக்கு அப்படிங்கிறது உனக்கு புரியவே புரியாது. என்னைய அடைச்சுட்டாங்க, என்னைய ஒடுக்கிட்டாங்க, என்னைய வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே இல்ல. எனக்கு தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்ல. அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும். நாம் சுமையற்று இருக்கோமா முதல்ல? நம்மளோட சுமைகள ஃபுல்லா தூக்கி வீசிட்டோமா? அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கு முக்கியமா தடையா இருக்கிறது, உங்களுக்குள்ள இன்னொன்னு விஷயம், முக்கியமான விஷயம், நான் சொல்ல வேண்டிய விஷயம். சமூகம் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை குடுத்துட்டு இருக்கோ, அதே மாரிக்கு அதுவே உங்களுக்கு தெரியாம சில மோசமான விஷயங்களையும் உங்களுக்கு கடத்திக்கிட்டு இருக்கும். அது சாதி, மதம் தான். அத நீங்க வந்து புரிஞ்சு கொள்வது ரொம்ப பக்குவமான விஷயம். அது ரொம்ப முக்கியமா. எப்படி வந்து ஒரு பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் உங்களுக்கு வந்து பாடத்திட்டங்களை கடத்துறாங்களோ, எப்படி நல்ல மனுஷங்க உங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்வு அனுபவங்களை கடத்துறாங்களோ, இதே மாதிரி சாதியை பற்றியும் உங்களுக்கு கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது உங்களால தப்புன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா, அது வாழ்க்கை முறை மாதிரியே உங்க கண்ணுக்கு தெரியும். உங்க அப்பா எப்படி வாழ்றாரோ, அதே மாரி நீ வாழ்றேன்னு நெனச்சு வாழ்ந்துகிட்டு இருப்ப. அதை புரிந்து கொள்வதற்கு உனக்கு வந்து என்ன சொல்றது? இது சரியான வாழ்க்கை தானே! என் ஊர்ல, என் தெருவுல எங்க அப்பா, அம்மா, என் மாமா, மச்சான் எல்லாம் இப்படித்தானே வாழ்றாங்க. அதே வாழ்க்கை தானே நான் வாழ்றேன். அப்படின்னு ஒரு ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு கடத்தப்பட்டுரும். அந்த வாழ்க்கை முறையை நீங்க புரிந்து கொள்வ அந்த வாழ்க்கை முறை எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது? அந்த வாழ்க்கை முறை இன்னொருத்தரை சிதைக்குதா? இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துதா? அப்படிங்கிற புரிந்துக்கிற பக்குவமும் உனக்கு ரொம்ப தேவை. நீ யாரையும் நான் சாதியால யாரையும் தொந்தரவுப்படுத்தினதே கிடையாது. நான் யார்ட்டயும் சாதி பார்க்க மாட்டேன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க அத சாதியா வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அத நான் தப்புன்னு சொல்ல வரல. அதை புரிந்து கொள்ளும் பக்குவம் நமக்கு வேணும். நம்ம வாழ்வு இப்படி இருக்கு. நாம சில சில விஷயங்கள செய்றோம். அவங்களால சில விஷயங்கள் செய்ய முடியல. நாம இப்படி இருக்கிறோம். நம்மளால இப்படி பேச முடியுது. நம்மளால இவ்ளோ யோசிக்க முடியுது. ஆனா இன்னொரு மனுஷனால அந்த எல்லைய தாண்ட முடியல. இப்படி நெறைய புரிதல் உங்களுக்கு வர வரத்தான், நீங்க வாழ்கிற வாழ்க்கை முறையும், இன்னொருத்தங்க வாழ்ற வாழ்க்கை முறையும் ஒண்ணா அப்படிங்கிற நீங்க பக்குவம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியம். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, யார் சட்டத்திட்டத்தின்படியோ, இல்ல நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியோ, இல்ல படங்கள் எடுத்தோ, சினிமா சொசைட்டிய மாத்திருமா? இல்ல வந்து ஜாதிய ஒழிக்கவே முடியாது. ஜாதிய அழிச்சிடவே முடியாது. எல்லாம் பேசுவாங்க. நீங்க உங்க வாழ்க்கைய நேர்மையா வாழ ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு சக மனுஷன நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இது தானா காணாம போயிடும். இது எல்லாமே. நம்மள திருப்பி அத குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு எது வேணும், எது வேண்டான்னு டிசைட் பண்றது உனக்கு ஒரு அறிவு இருக்கு. உன் கைக்கு ஒருத்தங்க சாகும்போதோ, இல்ல உன்ன விட்டு போகும்போதோ, அப்படியே கைமாத்தி விட்டுட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. அப்படி கைமாத்தப்பட்டு தான் சாதி இத்தனை ஆண்டு காலமா தொடர்ந்துகிட்டே இருக்கு. மதவெறி இத்தனை ஆண்டு காலமா தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப நீ குடுக்கும்போதே தட்டி விட்டேன்னு வச்சுக்கோயேன். அல்லது சரி வாங்கிட்ட. அத கையில வாங்கிட்ட. வாங்கி பார்க்கும்போதாவது உனக்கு தெரியும். அத உடைச்சு பார்க்கும்போது, அத வாங்கி அப்படியே பையில போட்டுட்டு அலையாத. உனக்கு ஒண்ணு குடுக்குறாங்க அப்படின்னா, அத வாங்கி மு ஓப்பன் பண்ணி பாரு. அது அவ்ளோ தீங்கானதா இருந்துச்சுன்னா, அவ்ளோ அருவருப்பானதா இருந்துச்சுன்னா, எப்படி கையில வச்சுக்கிட்டு இருப்ப? அப்படிதான். நீ சாதி என்ன பண்ற அப்படின்னா, வாங்கி அப்படியே பையில போட்டுக்கிற. அத வாங்கி கழுத்துல செயினா மாட்டிக்கிற. அல்லது வாங்கி கையில கயிறா கட்டிக்கிற. அத நீ ஓப்பன் பண்ணி பார்க்கிறதே இல்ல. அத நீ ஓப்பன் பண்ணி பார்த்தன்னா, அது அருவருப்பா ஒரு வாசம் அடிக்கும். அது அருவருப்பா இருக்கும். அப்படி தூக்கி போட்டுருவ. அப்படியாப்பட்ட ஒரு இதுதான் சாதி. அப்படியாப்பட்ட ஒண்ணு தான் மதம். நம்பிக்கைகள் வேற. நான் சொல்றது வெறி.
நிறைய கடவுள் நம்பிக்கை உள்ள நிறைய மனிதர்கள் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனா நான் எங்க அப்பா பயங்கரமான கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஆள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் கடவுள் நம்பிக்கை அற்ற ஒரு மனுஷன் தான் நானு. அதுக்கான காரணம் எங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் எனக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. எனக்காக வேண்டிக்கிட்டு இருக்காரு. என்னோட அத்தனை வெற்றியும் அவர் கடவுள்ட்ட வேண்டுனதுனால தான் நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. நான் கடவுள்ட்ட மண்டியிட்டு வேண்டுனதுனால, நான் கடவுளுக்காக பாத யாத்திரை போனதுனால, நான் விரதம் இருந்ததுனால தான் நீ ஜெயிச்சிருக்கன்னு எங்க அப்பா நம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கை நான் ஒரு நாளுமே வந்து இல்லப்பா அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த நம்பிக்கைக்குள் ஒரு பெரிய பிரியம் இருக்குங்க நான் உணர்றேன். அந்த நம்பிக்கைக்குள்ள ஒரு பெரிய காதல் இருக்கு. நம்ம பையன் ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிறாரு. அது என் கண்ணுக்கு தெரியுது. அதனால நான் அத டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நீங்க வந்து, அவங்க அப்படி இருக்காங்களே அப்படிங்கிறத விட, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு வேற ஒரு மாற்றம் அவங்கள நீங்க நிராகரிக்க மாட்டீங்க. அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க. உங்கள நம்புங்க. அதுதான் மெயின் காரணம். உங்கள பத்தி யோசிங்க. உங்கள பத்தி விலாவரியா யோசிங்க. நாம யார்? நாம என்னவா இருக்கோம்? நாம யாரையாவது ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எந்த அடிப்படையில ஹர்ட் பண்ணோம் முதல்ல? எந்த வார்த்தைய சொன்னா அவனுக்கு ஹர்ட் ஆகும்னு தெரிஞ்சு தான் அந்த வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணவே செய்றோம். என்ன வார்த்தைய நாம சொன்னா, அவன் ஹர்ட் ஆவான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு முதல்ல? ஏன்னா, உனக்கு தெரியும். அவன் வாழ்க்கை நல்லா தெரிஞ்சிருக்கு. உன் வாழ்க்கை நல்லா தெரிஞ்சிருக்கு. என்ன வார்த்தை சொன்னா அவன் ஹர்ட் ஆவான். இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போவான். இந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் நம்மள நிமிர்ந்து பார்த்து பேசவே பயப்படுவான் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க அத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்தப்படுது. அந்த அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கு. ஆனா ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிடுவோம் கேட்டா. ஐயய்யோ! தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். தெரியாம எப்படிடா சொல்ல முடியும்? தெரியாம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நம்ம பெருசா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே பொய். எல்லாமே என்ன சொல்றது? தெரியாம சொல்ட்டேன். வாய் தவறி வந்துடுச்சு. இது எல்லாமே பொய். உனக்குள்ள அந்த வாழ்க்கை முறை இருந்துகிட்டே இருக்கு. அதனால உங்களுக்கு குடுக்கப்படுற எல்லாத்தையுமே நீ ஒரு கலை செய்ற அப்படின்னா, நீ ஆடுற, பாடுறன்னா, இது ஏன் ஆடுறோம்? ஏன் பாடுறோம்? ஏன் படிக்கிறோம்? ஏன் வாசிக்கிறோம்? ஏன் உட்கார்ந்துருக்கோம்? இது எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை பற்றி ஒரு சுய புரிதல், தன்னிலை உணர்தல் இது இருந்துச்சு அப்படின்னா, உனக்கு எல்லாமே புடிக்க ஆரம்பிக்கும். உன் கூட ஊர் சுத்துறதுக்கு இன்னொரு பையன் தேவையே இல்ல. இந்த ஒரு பைக் எடுத்துட்டு, இல்ல ஒரு கார் எடுத்துட்டு, இல்ல ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு, இந்த ஒட்டுமொத்த திருச்சி ஃபுல்லா நீ தனியா போயிட்டு வரக்கூடிய பக்குவம் உனக்கு இருந்தாலே, அது பயங்கரமான அனுபவமா இருக்கும். என்னைக்காவது நீ ஒரு திருச்சி மலைக்கோட்டையில போய் தனியா உட்கார்ந்து அந்த அந்த நகரத்த அந்த நகரத்த நீ டாப் ஆங்கிள்ல உட்கார்ந்து பார்த்தன்னு வச்சுக்கோயேன், உனக்கு ஒரு பெரிய புரிதல் வரும். ஏன் நான் அத சொல்றேன்னா, தனிமை அப்படிங்கிறது, தன்னிலை உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லார் கூடயும் சேர்ந்தா தான் கொண்டாட்டமா இருக்க முடியும். எல்லார் கூடயும் ஆடி, பாடி, தன்னிலை மறந்து தியேட்டர்ல சட்டைய கழட்டிட்டு பயங்கரமா ஆடி, வா மாப்பிள, போ மாப்பிளன்னு சொல்லி அங்க இங்கன்னு அலைஞ்சா மட்டும் தான் ஹேப்பின்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. அந்த ஹேப்பி நிலையானது கிடையாது. ஏன்னா மனிதர்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க. என்னைக்கு நீ உன்னைய ரசிச்சு, உன்னைய கொண்டாடி, உன்னைய ஆர்ப்பரிச்சு, உனக்குள்ளே ஒரு அழகை உணர்ந்து, உனக்குள்ள ஒரு அறிவை உணர்ந்து, நீ வாழ ஆரம்பிக்கிறியோ, அன்னைக்கு அது நிரந்தரமானதா மாற ஆரம்பிக்கும். உனக்குள்ள பயங்கரமான கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் உன்னைய வந்து உன்னுடைய இலக்கை நோக்கி வேகமாக, ரொம்ப ஆழமாக, நம்பிக்கையாக உன்னை நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றது எது அப்படின்னா, உங்களை கண்டுகொள்ளாமல் உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. எவ்வளவு பெரிய பேராசிரியர்கள் வந்தாலும் சரி, எத்தனை பெரிய அறிஞர்கள் வந்தாலும் சரி, இது இன்னும் எத்தனை நாள் அப்துல் கலாம் படித்த கல்லூரியாவே இருக்க போகுது. இன்னொரு பேர் வரணும்ல இதுல. இன்னும் ஒரு அப்துல் கலாம் படித்த கல்லூரின்னு எத்தனை ரொம்ப நாள் சொல்லிட்டே இருக்கோம் நம்ம. இன்னும் நெறைய பேர்கள் அதுல ஆட் ஆகணும்ல. அது உங்களால முடியும்னு நம்புறேன். இப்ப அவங்க 2 பேருக்கு பேர் ஆட் ஆயிருக்கு. இப்ப என்னோட லா லா காலேஜ்ல நான் பாதியிலே விட்டு ஓடி வந்துட்டேன். ஆனா என் கல்லூரிலேருந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. கல்லூரிக்கு வா, கல்லூரிக்கு வான்னு சொல்லி. எனக்கு தான் போக வெட்கமா இருக்கு. ஏன்னா பாதியிலே விட்டு ஓடி வந்துட்டோம். ஏன் போக வெட்கமா இருக்கு அப்படின்னா, அந்த பில்டிங், அந்த ஏரியா, அந்த காம்பவுண்டு அது எனக்குள்ள பயங்கரமான ஒரு தாக்கத்த ஏற்படுத்துது. அத நான் திருப்பி எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. அதுல நான் நெறைய பேர இழந்திருக்கேன். நெறைய பேர்ட்ட என்ன சொல்றது? நெறைய பேர ஹர்ட் பண்ணியிருக்கேன். நெறைய பேர ஏமாத்தியிருக்கேன். இது எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி இந்த இடத்துக்கு நான் போணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நண்பர்களே நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். நாம பிழையற்ற மனுஷன் அங்க யாருமே கிடையாது. யோக்கியனுங்க ஒருத்தன் கிடையவே கிடையாது. நாம் இந்த வாழ்வை பிழைகளோடு தான் கற்றுக்கொள்ள முடியும். நான் மாரி செல்வராஜ் பயங்கரமான ஆளு. மாரி செல்வராஜ் வந்து என்ன சொல்றது? அவன் பயங்கரமான அறிவாளி. ரொம்ப நல்ல பையன் அப்படிலாம் சொன்னாலும் அது பொய். மாரி செல்வராஜ்ங்கிறவன் எல்லா பிழைகளோடும், எல்லா ஏமாற்றங்களோடும், எல்லா துரோகங்களோடும் நெறைய மனிதர்களை ஏமாற்றி, நெறைய விஷயங்கள பண்ணி, தப்புகள் பண்ணி வளர்க்கப்பட்ட ஒரு பையன் தான். என் வாழ்க்கையில நான் நெறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதை தவறு என்று நான் பண்ணது விஷயங்கள்ல எது தவறு? எது பிழை? எது துரோகம்? எது அவசியமற்றதுன்னு புரிந்து கொள்ள பக்குவம் எனக்கு என் வாசிப்பு குடுத்துச்சு. நான் பகிரங்கமா ஒத்துக்க ஆரம்பிச்சேன்.
நான் பகிரங்கமா பேச ஆரம்பிச்சேன் அவங்க கிட்ட. இது தப்பு, நான் பண்ணிட்டேன், சாரி, மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சேன். என்னை பக்குவப்படுத்தினது என்னோட ஆர்ட் ஃபார்ம் தான். ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒருத்தனால ரொம்ப நாள் மறைச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அவன்கிட்ட நிலையான ஆர்ட் ஃபார்ம் இருக்காது. உங்களுக்குள்ள ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா, உங்களால உங்களோட ரகசியங்களை, உங்களோட பிழைகளை, உங்களோட துரோகங்களை எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டே ஏமாத்திட்டுலாம் இருக்க முடியாது. அப்படி ஏமாத்திட்டு ஒருத்தன் இருக்கான்னா, அவன் பணத்துக்காக ஆர்ட் ஃபார்ம் விற்கிறான்னு தான் அர்த்தம். யார் ஒருத்தன் ஆர்ட் ஃபார்முக்குள்ள இயங்குறானோ, அவன் ஓவியனா இருக்கலாம், கவிஞனா இருக்கலாம், இல்ல ஒரு எழுத்தாளனா இருக்கலாம், இல்ல ஒரு சினிமாக்காரனா இருக்கலாம். ஆனா அவன் தொடர்ந்து அந்த ஆர்ட் ஃபார்முக்கு நேர்மையா இருந்தான்னா, ஏதோ வகையில அவன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பான் சமூகத்துக்கிட்ட. நான் இந்த சமூகத்துக்கிட்ட நான் நேர்மையா இருந்திருக்கேனாங்கிற டவுட்லயே அவன் வாழ்ந்து கடைசியா போயிடுவான். இப்ப நான் அப்படிதான் இருக்கேன். நான் கரெக்ட்டா இருந்தேனா? நான் நேர்மையா இருந்தேனா? அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இந்த சமூகம் எப்படி இருந்துச்சு? நான் இந்த சமூகத்துக்கு எப்படி இருந்தேன்? அப்படின்னு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அதனால உங்களை பற்றி புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படியோ நீங்கள் காதலிக்கும், நீங்க நேசிக்கும் உங்க அப்பா, நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. நம்ம அப்பா எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்க இவ்வளோ. அப்பாவை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அண்ணனை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். வாத்தியாரை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். காதலியை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். நண்பனை புரிஞ்சு கொள்ள ஆசைப்படுகிறோம். என்னைக்காவது நம்மை நாம் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டிருக்கோமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாரி செல்வராஜுங்க ஒருத்தர் உருவானதுக்கான காரணமே நான் உட்கார்ந்து, நான் வாசிச்சு, நான் என்னை இன்ச் பை இன்ச்சா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு. என்னோட பலம் எது? என்னோட பலவீனம் எது? நான் எங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டே இல்லாம இருக்கிறேன்? எந்த இடத்துல நான் கான்ஃபிடென்ட்டா மாறுறேன்? எது செய்யும்போது நான் உற்சாகமா இருக்கேன்? எது செய்யும்போது நான் உற்சாகமற்று இருக்கிறேன்? யார பார்த்து பயப்படுறேன்? யார பார்த்து பயப்பட மாட்டேன்றேன்? எதை செய்யும்போது நான் பெருமை பிடிச்சு பைத்தியக்காரன் போல இருக்கேன்? எல்லாத்தையுமே நான் கவனிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், என்னையால இந்த சமூகத்தோட ஒரு சமர் புரிய முடிஞ்சு. சமூகத்தோட நேரடியான ஒரு சண்டைக்கு நான் தயாரானேன். ஏன்னா, நீங்க எதை கொண்டு என்னை திருப்பி அடிச்சாலும், எதை கொண்டு என்னை விரட்ட நினைச்சாலும், நான் வெளிப்படையாவே உங்கள்ட்ட சண்டை செய்வேன் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். அதனால தான் இப்படிப்பட்ட படங்கள் எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, அந்த படங்கள் எடுக்கும்போதே எனக்கு எதிரான விஷயங்கள் வர ஆரம்பிச்சுச்சு. அந்த எதிரான விஷயங்களை நான் எதிர்கொள்வதற்கு நான் பக்குவப்பட்டு நின்றோம்னா, என்னை பற்றி எனக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு. நீ எதை கொண்டு என்னை தாக்குனா கூட, என்ன வார்த்தையை பயன்படுத்தி என்னைய விரட்ட நினைச்சா கூட, இல்ல என்னோட 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 பிழைகளை சொல்லி, இல்ல எனக்கு நான் தெரியாம செஞ்ச விஷயங்கள சொல்லி நீ என்னை விரட்ட நினைச்சா கூட, அதை ஏற்றுக்கொள்வதற்காகவோ, இல்ல இதை கடந்து செல்வதற்காகவோ, இல்லை அதை புரிந்து கொள்வதற்காகவோ, இல்லை இதை மாற்றிக்கொள்வதற்காகவோ பக்குவம் எனக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற திராணியில தான் நான் என் வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். அப்படிதான் அந்த 5 படங்களும் எடுக்கப்பட்டுச்சு. இந்த 5 படங்களோட வெற்றியை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இந்த 5 படங்களோட வெற்றியுமே கிட்டத்தட்ட துணிஞ்சு எடுக்கப்பட்ட படங்கள் தான். இன்னும் சொல்லப்போனா, நான் எடுக்கும்போதே இந்த படங்கள் கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சு எடுத்த படங்கள் தான். ஒரு நாள் கூட நான் அந்த படங்கள் ஓடாது, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு யோசிச்சு எடுத்ததே கிடையாது. படம் ரிலீஸ் ஆகறதுக்கு முந்தின நாளே நான் சக்சஸ் மீட் யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம நேர்மையா, நல்ல விஷயமா, நம்மளால எவ்வளோ உண்மையா எடுக்க முடியுமோ அவ்வளோ உண்மையா எடுத்திருக்கோம். இத ஒரு 100 பேர் பார்த்தா கூட, எவ்வளோ பேர் பார்க்காங்க நம்பர்ஸ் கிடையாது வெற்றி. ஒரு 100 பேர் பார்த்தா கூட, அதுல 90 பேர் என் கைகளை பற்றிக் கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஒவ்வொரு படம் எடுக்கும்போதுமே இருந்திருக்கு. அதோட நம்பர்ஸ் பத்தி நான் கவலைப்பட்டதே கிடையாது. இப்படிதான் அந்த 5 படங்களும் வெற்றி படங்களா மாறிச்சு. ஆனா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம்லாம் என்ன சொல்றது? நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்ப செஞ்சுக்கலாம். வாழ்க்கையை இப்ப நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, அதன் ஊடாகவே எப்படி சினிமா தியேட்டருக்கு போறீங்களோ, எப்படி ஒரு காஃபி ஷாப் போறீங்களோ, எப்படி ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போறீங்களோ, அதே போல நீங்கள் லைப்ரரிக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப முக்கியம். அப்படி போய் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு புத்தகத்த படிச்சுட்டு, ஒரு சிறுகதையை படிச்சுட்டு, ஒரு நாவலை படிச்சுட்டு, ஒரு கவிதையை படிச்சுட்டு, நீங்க விவாதிக்க ஆரம்பிச்சீங்க, பேச ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களோட முகம் மாறும். உங்களோட மொழி மாறும். உங்க சிரிப்பு கூட மாறும். அத நீங்க உணர்வீங்க. நான் ஒரு ஆடு, மாடு மேய்ச்சுக்கிட்டு இருந்த ஒரு பையன். எல்லாத்துக்கும் கூனி குறுகி நின்ற ஒரு பையன். என் நெஞ்சை நிமிர்த்தியது என்னோட வாசிப்பு. என்னோட பயங்கரமான என் நெஞ்சை நிமிர்த்தியது என்னோட வாசிப்பு. ஏன்னா, அதுவரைக்கும் எனக்கு தெரியும். என்ட்ட யாராவது கேட்டீங்கன்னா, எங்க அம்மா என்ட்ட கேட்பாங்க, எங்க அப்பா என்ட்ட கேட்பாங்க. "எப்புட்றா நீ எங்க கூட தானடா கிடந்த? இந்த வீட்ல தானடா நீ பொறந்த. உனக்கு எப்புட்றா இவ்ளோ சென்ஸ் வந்துச்சு? இவ்ளோ அறிவு இப்படி பேசுற நீ?" அப்படின்னு எங்க அம்மா, அப்பா என்ட்ட கேட்பாங்க. "இப்படி படம் எடுக்கிறன்னு?" கேட்பாங்க. நான் சொல்லுவேன். எனக்கு அப்ப தெரியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட புத்தகங்கள், நான் எடுத்த புத்தகங்கள், நான் வாசிச்ச வாசிப்பு, இந்த உலகத்தை பற்றிய புரிதல், இதெல்லாம் வந்தது நானே உருவாக்கிக்கிட்டது கிடையாது. எனக்கு நெறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அவங்க எனக்கு அவ்ளோ உதவி பண்ணாங்க. அவ்ளோ புத்தகங்கள குடுத்தாங்க. நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதே மாரி நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்க ஆசிரியர்களை பயன்படுத்திக்கோங்க. உங்க நண்பர்களை பயன்படுத்திக்கோங்க. விட்றாதீங்க. எதையுமே தயவு செஞ்சு சொல்றேன். உங்களால திருப்பி போய் சரி பண்ணிக்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நல்ல வாய்ப்பு என்னோட வாழ்வை விட நீங்கள் ரொம்ப முன்னாடி இருக்கிறீங்க. உங்கள பார்த்தா பொறாமையா தான் இருக்கு எனக்கு.
இத்தனை வயசுல உங்களுக்கு கிடைக்காது. இப்ப இந்த வயசுல நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த வயசுல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படியாப்பட்ட வாழ்வில் இருக்கும்போது உங்களுக்கு கையில என்னலாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை பயன்படுத்துங்கள். நல்ல விஷயமா பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நேரத்தையும் சந்தோஷமா கொண்டாடுங்க. அன்பா இருங்க. எல்லார் கூடயும் நேசிங்க. நேர்மையா இருங்க முதல்ல. தப்பு செஞ்சா, பிழைகள் செஞ்சா ஒத்துக்கோங்க. அது அத நீங்க ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாலே உங்க வாழ்க்கை மேம்பட்டுரும். இவ்வளோ நேரம் அமைதியா என்னோட உரையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் நினைப்பேன். கல்லூரிகளுக்கு கூப்பிட போகும்போதெல்லாம் நினைப்பேன். கல்லூரிகளுக்குள்ள போய் நம்ம பேச போறோமே, அவ்வளோ மாணவர்கள் இருக்காங்களே, அவங்களோட அடையாளமா முன்னாடி போய் நிக்க போறோமே, நம்ம என்ன பேச போறோம்னு ரொம்ப பெரிய பதட்டமாவே இருக்கும். நீங்க வேற ஒரு ஃபங்ஷன்னா நம்ம பயங்கரமா பேசிட்டு வந்துரலாம். ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க மதிப்பு குடுத்து பேசணும் உட்கார்ந்து. ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளுக்குள்ள இருந்து பேசணும். அதனால இது 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 எந்த வடிவமைப்பும் கிடையாது. நான் இருந்தேன். எனக்கு இப்படி பேசுறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் தான் எனக்கு இந்த சின்ன வயசுல இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு நீண்ட உரை உங்களுக்கு நிகழ்த்த வேண்டியதா இருந்துச்சு. இவ்வளவு அமைதியாக இந்த உரையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாக அனைவரும் என்ன சொல்றது, ஒரு பெருங்கனவை நோக்கி நகருவோம். ஒற்றுமையோடு இருப்போம். ஜாதி, மத பேதங்களை கலைந்து, விரட்டி, மனசுக்குள்ள இருந்து விரட்டி அடிச்சு, பிரியம் மட்டுமே நிலையானது. சக மனுஷனை நேசிப்பதற்காக மட்டும்தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை புரிஞ்சு எல்லாரும் அன்போடு இருப்போம். நன்றி. மாணவர்களுக்கு தேவையான கருத்துகள் நிரம்பிய ஊக்க உரை அளித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மாணவர்களின் பரத்த கரவொலிகளுக்கு இடையில் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். திணை அளவு செய்த நன்றி பனையளவாய் சிறந்து தோன்றும். திணை அளவு செய்த நன்றியாயினும் பனையளவாய் மதிப்பதுதான் தமிழர் பண்பாடு. நன்றி என்பது மனதின் உண்மையான வெளிப்பாடு. ஒரு வார்த்தை சொல்லும் போது மட்டுமல்ல, அது செயலில் கூட வெளிப்பட வேண்டும். பிறரை மதிப்பதும் அவரின் பணியை பாராட்டுவதும் நம் வாழ்வை சிறப்பாக்கும். நானிலம் போற்றும் நல்லோர்க்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் நன்றியுரை ஆற்ற மாணவர் பேரவை தலைவர் திரு சா ஆஷிக் டோனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் அன்னை தமிழை வணங்கி எனது நன்றியுரையை துவங்குகிறேன். வெண்ணிற மலராய் அனுதினமும் பூக்கும் அன்பு சூரியனாய் விளங்கும் எம் கலை மனைகளின் அதிபர் தந்தை அவர்களுக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஓயாத சூரியனாய் வாடாத மலராய் எப்போதும் எங்கள் நலனை கண்முன் நிறுத்தி செயல்படும் முதல்வர் தந்தை அவர்களுக்கு எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். செயல்திறன் கொண்டு